அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜியின் இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது. A1 குற்றவாளியான செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றே கைதாக அதிக வாய்ப்பு அப்படின்னு நீங்கள்லாம் நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்லிடுறேன். கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினை பற்றி நிறைய பேர் காலையிலேருந்து வீடியோவில் நிறைய நான் அந்த கமெண்ட் பார்த்துட்டே இருந்தேன். அந்த மிஷினை பற்றி மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். கைது அப்படின்னு தெரிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி யாருக்கு முதல்ல ஃபோன் அடித்தாங்க, இப்போ யார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்ற விஷயத்த முழுசாக நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு டிவிக்கில் இணைய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தகவல் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அதை பற்றியும் கேட்குறீங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய சொல்லி அவருடைய மகனான ரவீந்திரநாத் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி ரவீந்திரநாத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள்ட்டையும் அந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டு ஓபிஎஸ் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிச்சு நம்ம விஜய் அவர்களுடைய ஆட்சியெல்லாம் வந்த கொஞ்ச நாள்லேயே இந்த விஷயம் வந்துச்சு. ஆனால் என்ன ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிது அப்படின்னா, இன்றைக்கி அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னும் நில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் வரதா இருக்காங்க. ஆனால் பாருங்கள், இப்போ வரைக்கும் அவங்க அடிமட்ட உறுப்பினர்களாக இருக்காங்க. நம்மளுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க நம்மளுடைய அண்ணன் யாருக்குமே எந்த பதவியுமே கொடுக்கல. வரக்கூடிய இடைத்தேர்தலில் கூட நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு. ஒருவேளை அவங்களுடைய அந்த அதிமுக சார்பிலிருந்து அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள் கூட நிலுவையில் இருந்தால் கூட அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ இல்லை விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பயணிச்சுட்டு வந்தவங்களுக்கோ சீட்டு தர போகிறாங்க அப்படின்றனால இங்கே ஒருவேளை நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சா கூட ஓபிஎஸ் அவர்களுக்கான அந்த பதவி அப்படின்றது கிடைக்குமா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சாகிற வரைக்கும் பதவியிலே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு துளி அளவு கூட கிடைக்கல அப்படின்றனால வர்றது அப்படின்றது ஒரு சந்தேகம்தான். இன்னைக்கு காலையில் கூட அவர் ஒரு பேட்டியில் பதிலளிச்சிருப்பாரு. என்ன, நான் டிவி கேளையா போங்கப்பாங்கிட்டு அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா இவ்வளோ தூரம் யோசிச்சு ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுக்க போறாரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம். இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட நம்ம வருவோம். செந்தில் பாலாஜி அவர் வந்து ஆல்ரெடி ஜாமீனில் இருக்கிற ஒரு குற்றவாளி. அது போக டாஸ்மாக் ஊழலில் 1000 கோடிக்கு மேற்பட்ட ஒரு வழக்கில் A1 குற்றவாளியாக இருக்கிறவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்துச்சு. அவருக்கு வந்து முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நியூஸ் வந்த உடனே டெய்லி அவர் வந்து ஆஜராகி திருவல்லிக்கேணியில் கையெழுத்து போடுறது இன்னைக்கு வரவே இல்லை. அசோக்குமார் மட்டும்தான் வந்தார், கையெழுத்து போட்டார், போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்தாருன்னா எப்போ வேணாலும் அவர் கைதாகலான்னு நிலைமை அப்படின்றனால வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே தங்கும் விடுதிக்கு காவல்துறையினர் விரைந்திருக்காங்க. ஆனால் அங்கே அவர் இல்லை. ஏன்னா முன்ஜாமீன் ரத்து பண்ணப்பட்ட உடனே அனிதா ராதாகிருஷ்ணனை தூக்குனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லைன்னொடனே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவர் வந்து ஏதோ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கார் அப்படின்றதும், இந்த முன்ஜாமீன் மனு ரத்து அப்படின்னோடனே உடனடியாக அவர் ஃபோன் பண்ணப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா டெல்லி. வேறு வழியே இல்லாமல் டெல்லியில் இருக்கிறவங்க சில அறிகுறிகளின் பேரில் உடனடியாக போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோ, நீ வந்து இப்போ இங்கே இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான காரணம். ரெண்டாவது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது சொல்லலை. இரண்டாவதாக ஃபோன் பண்ண படம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் கூத்தாடுதுன்னு சொல்கிற மாதிரி இவிஎம் மிஷினை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாப்புல. நான் எப்படிப்பா உன்னைய காப்பாற்ற முடியும், நீ எதுக்கு அங்கனே ஒரு 10 நாள் படுத்துக்க, நாங்கள் வந்து உன்னை எதனா மீட்டு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா தகவல். ஒருவேளை அந்த பொய்யான சிகிச்சையோ ஏதோ தவறான வந்து பணம் கொடுக்கப்பட்டு டாக்டர்கள் வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடும் நடவடிக்கை பாயும்னு சொல்லிட்டு காவல்துறையான மூத்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவிஎம் மிஷினை பற்றி மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னன்னா, இன்னைக்கு 14 மிஷினுக்கான ஒரு விஷயம் வந்து கொளத்தூரில் நடந்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப அதிக பாதுகாப்போட நிறைய சிசிடிவிஸ் முன்னாடி வீடியோ கேமரா கவரேஜுக்கு முன்னாடி தான் இன்னைக்கு அந்த மிஷின் வந்து சில 500லேருந்து 1400 பேருக்கு அந்த ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்றது அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட் மூலியமா நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு. இதில் 3 மிஷினை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். அந்த 3 மிஷின்லையும் ஸ்டாலின் அவர்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது ஸ்டாலினை பார்த்து. ஏன்னா சும்மா போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு கூட யாருமே நினைக்கல. எந்த ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் வந்து திருப்பி நான் குளத்தூரில் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு 8400 வாக்குகளுக்கு மேலே ஜெயிச்ச விஎஸ் பாபு அவர்களை வந்து எதிர்த்து நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையமும் வந்து ஏதோ எண்ணிட்டு இருக்காங்க. இதே போல் உதயநிதி ஸ்டாலின்,
சேகர் பாபு, இன்னும் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல. இவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு அவங்களுடைய வெற்றி வந்து எங்களுக்கு செல்லாது, எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்குன்னு சொல்ட்டு, ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக தொண்டனும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ வந்து போட்டு விட்டாங்கன்னா, என்ன ஆகும் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சில மூத்த முதியோர்கள் ஒரு பக்கம் இருக்க, ஆனா, "அப்பா நீங்க தயவுசெய்து சட்டமன்றத்துக்குள்ள வராதீங்க. ஏன்னா இங்க சட்டமன்றம் அப்படின்றது உங்களுக்கு எதிராவும், ரொம்ப மோசமாவும் அப்பாவெல்லாம் தேடிக்கிட்டு வேற இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா, ஏதாவது பஞ்சாயத்து ஆயி போயிரும். அப்புறம் நாங்களும் பேசுவோம், அவங்களும் பேசுவாங்க. நம்மள தூக்கி உள்ள போட்டுருவாங்கப்பா. அதனால நீங்க வராதீங்கன்னு" சொல்லிட்டு உதயநிதி ஒரு பக்கம் கட்சிய கைப்பற்றுறதுல மிக பெரும்பங்க வந்து ஆற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இன்னைக்கு தெரியுது. கே.என். நேரு, இன்னும் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் செந்தில் பாலாஜி மாரியான ஆட்கள், சேகர் பாபு, இதுக்கு வந்து சேகர் பாபு ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கிறாப்ல. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எப்படினாலும் குளத்தூர்ல நீங்க தான். முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் மிஷின்லாம் பார்த்து அதிகாரிகள்ட்ட நல்லா பேசியிருக்கோம். நெறையா பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா சேகர் பாபு அவர்களுக்கான அடுத்த ஆப்பு அப்படின்றதும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சென்னை மாநகராட்சியில இப்ப கூட ஒரு டெண்டர் ஒண்ணு ரத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 90 வகையான அ திட்டங்கள வந்து மறு ஆய்வு செய்றதுக்குன்னு அடிப்படையில ஒரு மேம்பாலம் கட்டும் ஒரு பணி இப்ப நேத்து வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரத்து பண்ணியிருக்காரு. இதுவும் சேகரபாபு அவர்கள் மற்றும் மேயர் பிரியா அவர்களுடைய தலையில வந்து இடியா தான் விழுந்திருக்கு. ஏன்னா மொத்த சென்னையையுமே ஒரு கேங்ஸ்டர் மாரி ஆட்டி படைச்சது இவங்க 2 பேர் தான் அப்படின்றதுனால, முழுக்க முழுக்க அவங்களுடைய தலையில ஒவ்வொரு இடியா வந்து இடியுது. அடுத்து ஸ்டாலின் அவர்கள் அந்த 3 மிஷின தாண்டி இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரு 11 மிஷின்லயாவது எங்கிட்டாவது நமக்கு ஓட்டு வந்துருமான்னு சொல்லிட்டு, அந்த மிஷின் எங்கேயாவது ஒரு பக்கம் குளறுபடி ஆயிருமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொளத்தூர் தொகுதியில இருக்கிற ஒரு மிஷின் ரிப்பேர் அப்படின்னா, ஒட்டு மொத்தமா 234 தொகுதியிலும் இருக்கிற அனைத்து அந்த வாக்காளர் மிஷின் மேலயும் எவ்வளோ பெரிய சந்தேகம் ஒண்ணு ஏற்படும். இதுக்கு எப்படி மத்திய அரசு வந்து ஒத்துக்குவாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அதனால மக்களே, துளி அளவு கூட ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. வி.எஸ். பாபு அவர்கள் அங்க கெத்தா ஜெயிச்சு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதனால யாருமே இத பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கொளத்தூர் வந்து நம்ம வி.எஸ். பாபு அவர்களுடைய கையில இருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இதுல ரொம்பவே தெள்ளத்தெளிவா இருக்காரு. எந்த ஒரு வெற்றினாலும் நமக்கு நியாயமா கிடைக்கணும். நியாயமா கிடைச்சிருக்கிற வெற்றிய துளி அளவு கூட விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்துல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதிகாரிகளும் வந்து சரியான நடவடிக்கை எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அண்டை மாநிலங்களை அலற விடுற அளவுக்கான கனிம வளங்கள் அப்படின்றது இன்னைக்கு ஏத்த கூடாது. 3 மாசங்களுக்கு தடை போட்டு அரசாணையே வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணைப்படி இன்னைக்கு கேரளாலேருந்து சதீசன் அவர்கள் எவ்வளவோ வந்து மனு கொடுத்து அங்கேருந்து கோரிக்கையும் கொடுத்துட்டு இருக்காரு, கடிதம் அனுப்பியிருக்காரு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள்ட்ட ஃபோன்லேயும் வந்து பேசியிருக்காரு. ஆனாலும் கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. ஏன்னா இன்னைக்கு கனிம வளங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து அண்டை மாநிலங்களுக்கு போகுது அப்படின்றது தமிழர்களுக்கான உரிமை பறிபோகுது. இங்கே அதிக விலையை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எதுக்கு அடுத்த மாநிலங்களை வாழ வைக்கிறீங்கன்ற அடிமட்ட மக்களோட அந்த மனக்குமுறல் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு கேட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால தான் இதை வந்து முதல்ல முடக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஜல்லிக்கல், மண் இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த ஒரு விஷயம் இல்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கேரளா நம்ம கூட இருக்காங்கன்னு வைங்க, ஆந்திரா நம்ம கூட இருக்காங்கன்னு வைங்க, எல்லாருமே சேர்ந்து கர்நாடகாக்காக சிவகுமார் அவர்கள்ட்ட பேசும்போது நம்மளுக்கான ஒரு முடிவு நல்ல முடிவா எட்டப்படும் மேகதாது விஷயத்துல அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்மளோட முதல்வர் அவர்களுடைய கணக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறாரு. இந்த ஒரு ஏழைகளுக்கான அந்த காவிரி நீரையும் வாங்கி தரப்போறார் அப்படின்றது மேற்கொண்டு நம்மளுக்கு கிடைக்க போற ஒரு நல்ல செய்தியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தொழில் வழிகாட்டு மையத்துக்கு போயிருக்காரு. தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் நார்டெக்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய நிறுவனம் 2 நிறுவனங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஸ்டாலின் ஆட்சி காலத்துல ஓடுனவங்க இவங்கெல்லாம். ஏன்னா ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல தனிப்பட்ட முறையில் 30% எங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் தொழில் பண்ண போகிற இடத்துக்கு வந்து 50% கொடுத்துருங்க, அரசுக்கு 50% கப்பத்தை கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு டாக்ஸை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஓடுன அனைத்து நிறுவனங்களும் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு 1000 கோடிக்கு மேலே வந்து வருவாயை தமிழ்நாட்டில் பெருக்கிறதுக்கான பொருளாதார அந்த இழப்பீடை சந்திக்கிறதுக்கான அனைத்து வேலைகளும் இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள செந்தில் பாலாஜியோட வழக்கு முடித்து வைக்கப்படும். அடுத்து செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சையும் ஜெயிலுக்குள்ள தான் நடக்க போகுது. இனி அடுத்தடுத்து சிக்க போற திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் துணை முதல்வர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு நன்றி, வணக்கம்.